சங்கீதம் 74 அதிகாரம். மாறி மாறி வாசிப்போம். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நெடுகாலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்க தரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிவனும் எங்களிடத்தில் இல்லை. உமது வலதுகரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர்? அதை உமது மடியில் இருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். பூமியின் எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணினீர், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். உமது காட்டு புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும், உமது ஏழையின் கூட்டத்தை என்றென்றைக்கு மறவாதேயும். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும், உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது.